ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏகாதசி விரதம் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏகாதசி விரதம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 3 நாள் இருக்கக்கூடிய விரதம் தான். ஒரு வருஷத்துக்கு 25, 24 ஏகாதசி வரும். அதில் வளர்ப்பிறை ஏகாதசி, தேய்பிறை ஏகாதசின்னு வரும். இப்போ இந்த எல்லா விரதத்தையும் நம்மளால் எடுக்க முடியல அப்படின்னாலும், இந்த வருஷத்தில் ஒரு நாளாவது இந்த மகா ஏகாதசி அன்னைக்கு விரதம் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏகாதசி எப்படி தோன்றுச்சு அப்படின்னா, ஏகாதசிங்கிறது ஒரு பெண் தான். முரனுக்கும் நம்மளோட பெருமாள், முரன் அப்படிங்கிற ஒரு அசுரனுக்கும் பெருமாளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாளாக போர் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. சிம்ஹாவதி அப்படிங்கிற குகையில் பெருமாள் தூங்குகிற மாதிரி இருப்பார். அப்போ ஒரு பெண் தோன்றி, அதாவது பெருமாளால் தோற்றுவிச்ச பெண், அந்த பெண்ணோட பேர் தான் ஏகாதசி. அந்த பெண் தான் அந்த முரனை பார்த்திங்க அப்படின்னா வதம் பண்ணாங்க. போர் முடிஞ்சிச்சு. அதனால் அந்த ஏகாதசியை நம்ம இந்த ஒரு வருஷத்தில் ஒரு நாள், அது மார்கழி மாதம் பார்த்திங்க அப்படின்னா மாதத்துலேயே சிறந்த மாதம். இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய ஏகாதசியில் நம்ம விரதம் எழுந்து நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது நமக்கு மோட்சம் கிடைக்கும். இன்னொன்று, சொர்க்கவாசல் திறக்கிறாங்க இல்லையா, அந்த சொர்க்கவாசல் திறக்கும் போது பெருமாளோட நாமும் பார்த்திங்க அப்படின்னா நாமும் விரதம் இருந்து அந்த சொர்க்கவாசல் வழியாக நம்ம வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மோட்சம் கிட்டும். நமக்கு மிகப்பெரிய பாவங்கள் எல்லாம் போகும். ஏதாவது நம்ம கர்ம வினை குறைஞ்சி நம்மளோட வேண்டுதல் சீக்கிரமாக இறைவன்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா பிரார்த்தனை நிறைவேறும். கர்ம வினையால் தான் நிறைய விஷயம் பார்த்திங்க அப்படின்னா தடைப்பட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா 3 நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. முதல் நாள், அதாவது ஏகாதசிக்கு முதல் நாள், நாளைக்கு 9ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேளை மட்டும்தான் சாப்பாடு எடுத்துக்கணும். ஒரு வேளை ஏதாவது நீங்கள் சாதம், கூட்டு, பொரியல், தொட்டுக்க அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு துளசி தீர்த்தம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வீட்டிலையே பார்த்திங்க அப்படின்னா ரெடி பண்ணி துளசி தீர்த்தம் எடுத்துக்கிட்டாலும் சரி, கோயிலுக்கு போய் காலையில் நீங்கள் பெருமாள் கோயில் தீர்த்தத்தை வாங்கி குடித்து உங்களோட விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலான்னு பண்ணலாம். ஒரு வேளை மட்டும் சாப்பிடணும். நைட்டு உங்களால் முடியல அப்படின்னா மாவு ஐட்டம் ஏதாச்சும் ஒரு 6 மணிக்குள்ளார சாப்பிட்டுக்கோங்க. நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா தூங்கிடலாம். மறுநாள் ஏகாதசி அன்னைக்கு கண்டிப்பாக சாதம் எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. முழு விரதம் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. துளசி தீர்த்தம் எடுத்துக்கலாம், பால், பழம் அந்த மாதிரி ரொம்ப முடியாதவங்க எடுத்துக்கலாம். ஆனால் முழுசாக துளசி தீர்த்தம் மட்டும் எடுத்துக்கிட்டு விரதம் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அன்றைக்கி மாவு சந்தின்னு சொல்லுவாங்க. மாவு ஐட்டம் வேணால் எடுத்துக்கலாம். இந்த களி, அதுக்கப்புறம் உப்புமா, அதாவது அரிசியை உடச்சி உப்புமா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடை, இந்த மாதிரி சில பேர் எடுத்துப்பாங்க. மாவு சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சாதம் கண்டிப்பாக அன்றைக்கி சாப்பிடக்கூடாது. விரதம் இருக்கிறவங்க இல்லாதவங்க யாருமே அன்றைக்கி தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அன்றைய நைட்டு ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா கண் விழிக்கணும். கண் விழித்துட்டு ஒரு 3 மணியை பார்க்க நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் பாரணைக்கு உடைய சமையல்னால் ரெடி பண்ணால் கரெக்டாக இருக்கும். 21 காய்கறி போட்டு நீங்கள் விரதத்தை மறாவது நாள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயே முடிச்சிடணும். அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் இந்த மாதிரி காயெல்லாம் கண்டிப்பாக சேர்த்துருக்கணும். ஏன்னா நம்ம 2 நாள் விரதம் எடுத்திருப்போம் இல்லையா, அந்த வயிறெல்லாம் புண்ணாக இருக்கும். அதெல்லாம் ஆற்றுறதுக்கு தான் இந்த அகத்திக்கீரை உடம்பை குளிர்ச்சி பண்ணி ஆற்றும். அதனால் அகத்திக்கீரைலாம் முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கோங்க. கிடைக்கல அப்படின்னா கூட பரவாயில்லை. இப்போ இருக்கிற மார்கழி மாதத்தில் உடம்பு ஆல்ரெடி ஹீட் ஆகும். அது கூட நம்ம கண் விழிக்கும் போது சாப்பிடாமல் இருக்கும்போது நல்லாவே உங்களுக்கு ஹீட் ஆகும். அந்த டயத்தில் இந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம 21 காய்கறி எல்லாம் ரெடி பண்ணி சாப்பாடெலாம் செஞ்சு முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களால் சாப்பிட முடியும் அப்படின்னா வடை பாயசமும் சேர்த்து நீங்கள் செஞ்சுட்டு வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம்லாம் வச்சுட்டு நீங்கள் காலையில் ஒரு 6 மணிக்குள்ளார பார்த்திங்க அப்படின்னா இந்த விரதத்தை நீங்கள் முடிச்சிடணும். சூரியன் உதயத்துக்குள்ளாரையே நீங்கள் சாப்பிட்டு உங்களோட விரதத்தை முடிச்சிடலாம். அன்னைக்கு பகல் பொழுது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக தூங்கக்கூடாது. அன்னைக்கு அதாவது ஒரு 6-7 மணிக்கு மேலே உங்களுக்கு தூங்கிக்கலாம். நம்ம கண் விழிச்சதோடு பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாக கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு கோவிந்தரோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுறது ரொம்பவே நல்லது.
அதே மாதிரி ஏகாதசிக்கு முதல் நாள் வந்து மோகினி அவதாரம் பார்க்குறது ரொம்ப நல்லது. கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை பேர் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்கலாம் அந்த அவதாரத்தை பார்த்து பெருமாளோட அருளை பெறுங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே இந்த ஏகாதசியில் விரதம் இருந்து அந்த பெருமாளோட அருளை வந்து கண்டிப்பாக பெறுங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாரண பண்ண அன்னைக்கும் நம்ம சொக்கவாசல் திறந்த அன்னைக்கும் கோயிலுக்கு போயிருப்போம். முதல் நாளும் போயிருப்போம். மறாத நாளும் முடிஞ்சிச்சு அப்படின்னா, அதாவது பாரணை பண்ணி சாப்பிட்டீங்க இல்லையா, அன்றைக்கும் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சாயந்தரமாக ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைங்க, அவ்வளோதான். ஏகாதசி அன்னைக்கு துளசியை வந்து பிக்காதீங்க, முதல் நாளே பிச்சு வச்சுக்கோங்க. துளசியால் முடிஞ்ச அளவுக்கு அர்ச்சனைலாம் பண்ணுங்கள். துளசி சாத்துங்க, கோயிலுக்கும் துளசி வாங்கி கொடுங்க. ரொம்ப எளிமை தான். இந்த விரதத்தை கண்டிப்பாக எல்லாருமே கடைப்பிடிங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.